லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுல இருந்தே அவனுக்கு மருமகளா வர்றது சாமிக்கு துளியும் விருப்பம் இல்லைன்னு தெரியுது. இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீ ரிஸ்க் எடுக்கணுமா? வேதா, எனக்கும் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தான் தோணுது. வாணி கழுத்துல மாலை போட்டத நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஆனா பிரீத்திக்கு ஃபேவரா இங்க எதுவுமே நடக்கலையே, அதை யோசிச்சு பாருமா. அக்கா, என்னால இப்ப எந்த முடிவையும் எடுக்க முடியாது. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன். வித்யா, நான் நினைச்ச மாதிரி எங்க வீட்டுக்கு நீதான் மருமகளா வரப்போற. சாமியே உத்தரவு கொடுத்துருச்சு. அப்பா, இந்தாங்கப்பா உங்க கண்ணாடி. உடம்பு ரொம்ப வலிக்குதாப்பா? ஆமாண்டா, இந்த தோல் பட்டெல்லாம் வலிக்குது. இங்க கொஞ்சம் பிடிச்சு விடுறா. சரிப்பா. பா, அருள் வந்தா இப்படிதான் இருக்குமோ? அப்பா, குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரவா? மோர் கிடைச்சா வாங்கிட்டு வாடா. சரிப்பா. அப்பா, என்னங்கப்பா? இப்பதாம்மா கேட்டேன், உடனே கொண்டு வந்துட்டேன். அதான் என் பொண்ணு. குடிங்கப்பா. சாமி பிரீத்திக்கு மாலை எடுத்து போட்டுருமோன்னு பயந்துட்டே இருந்தேன்ப்பா. நல்ல வேலை அது நடக்கல. நாம ஆசைப்பட்ட மாதிரி வித்யா கழுத்துல மாலை விழுந்துருச்சு. அம்மாக்கு அவங்க எடுத்த முடிவு தப்புன்னு தெரிஞ்சிருக்கோம்லப்பா. வித்யாவை நம்ம வீட்டு மருமகளாக்க அம்மா ஒத்துப்பாங்களாப்பா? அதுக்கு முதல்ல பிரீத்தி நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு உங்க அம்மா புரிஞ்சுக்கணுமா? அதான் சாமி அவளுக்கு மாலை எடுத்து போடலையே. இருந்தாலும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் பார்த்துட்டு தான் உங்க அம்மா முடிவு பண்ணுவா. உன் வாழ்க்கையே இவ்வளவு பிரச்சனையில இருக்கும்போது நீயே இத பத்தி எல்லாம் யோசிக்கிற? ஏன் வாழ்க்கை மாதிரி என் அண்ணன் வாழ்க்கையும் மாறிடக் கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். மனசா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. வேதா உன்னையும் ஏத்துப்பா, சஞ்சய்க்கு எது சரியோ அதையும் செய்வா. போதுமாப்பா? மாமா, என்னம்மா? உண்மையை சொல்லுங்க, நிஜமாவே உங்களுக்கு அருள் வந்துச்சா? என்னம்மா இப்படி கேக்குற? இல்ல மாமா, நான் தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நடிச்சீங்களா? என்ன? ஏன் நீ அந்த பிரீத்தி மாதிரி பேசுற? என்னாச்சு உனக்கு? அவ மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு மாமா. ஏன்? நான் எப்பவும் வேதாக்கு எதிராவே இருக்கிறதுனால நான் என்ன வேணா செய்வேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டதே இல்ல. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. எனக்கு இதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னே தெரியவே இல்லை. என் மேல சத்தியமா இல்ல. நான் வித்யாக்காக தானே இதெல்லாம் பண்றேன்னு நினைக்கிறீங்க?
வித்யா மேல சத்தியமா சொல்றேன். என் மேல தெய்வத்தோட அருள் வந்தது உண்மை. வித்யா கழுத்துல மாலை எடுத்து போட்டது நான் இல்ல, அந்த தெய்வமே தான். நடந்தது எல்லாமே நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். சஞ்சயும் வித்யாவும் இவங்க 2 பேரும் சேரணும்னு சொல்லி இத்தனை நாளா நான் மட்டும்தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க தான் சேரணும்னு அந்த தெய்வமே முடிவு பண்ணிருச்சு. அந்த தெய்வத்தை மீறி யாராலையும் எதையுமே செய்ய முடியாது. தைரியமா இருப்ப, நீதான் எங்க வீட்டு மருமக. ஏன்டி இப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்க? கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிமா பொறுமையா இருக்கிறது? அங்கிள் அந்த வித்யா கழுத்துல மாலை எடுத்து போட்டாரு. ஆண்டி எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நாம நினைக்கிறதா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்கல்ல. இப்ப என்ன ஆச்சு? நம்ம பிளான் எதுவுமே நடக்கல. இத பாரு, நானும் எல்லா முயற்சியும் எடுத்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ என்ன பண்ண? நேத்து சாமியாடைய பார்த்து நான் அவர்கிட்ட பேசினேன். உன் கழுத்துல மாலை எடுத்து போட சொன்னேன். ஆனா அவர் முடியவே முடியாது, தெய்வம் சொல்றதுதான் இறுதி முடிவுன்னு சொன்னாரு. பணத்தை கூட நீட்னேன்டி, ஆனா அவர் பேப்பரா கூட அவர் மதிக்கல. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இங்கதான் பார்க்க முடியுது. இவனுங்க நேர்மையா இருந்து நம்மள டார்ச்சர் பண்றானுங்க. டீச்சர் ஏந்திரதுலயும் அப்படிதான் நான் ஒரு பிளான் பண்ணேன். ஆமா, பெரிய பிளான். அத தெரிஞ்சுக்கிட்டு சஞ்சய் தான் ஈஸியா பிரேக் பண்ணிட்டானே. அதுவும் இல்லாம அந்த வித்யா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா. அபி தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆண்டி நான் தான் அவங்க மருமகன்னு ஸ்ட்ராங்கா சொன்னவங்கம்மா. யாரு பேச்சையும் அவங்க கேட்கவே இல்ல. ஆனா அந்த ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கோயிலை ரொம்பவும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. இந்த டெஸ்ட்ல எல்லாம் நான் பாஸ் ஆகலைன்னா கண்டிப்பா அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காகவா நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன்? ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, சஞ்சய் மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. இத பாரு, இன்னும் ஒரு டெஸ்ட் பேலன்ஸ் இருக்கு. அதுல கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். இப்படிதான் ஒவ்வொன்னும் சொல்லிட்டே இருக்க, ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே. இது கண்டிப்பா நமக்கு ஃபேவரபிளா தான் இருக்கும். ஏற்கனவே 2 விஷயத்துல தோத்து போயிட்டோம். இதுல மட்டும் ஜெயிச்சிட்டா ஆண்டி என்ன ஏத்துக்குவா போறாங்க? யோசிப்பா. ஆனா அதுக்கு நம்ம வேதாவை மைண்ட் செட் பண்ணிட்டா கண்டிப்பா ஓகே சொல்லிடுவா. முதல்ல அத பண்ணுவோம். வா வா வா. பிரீத்தி, ஏன் என்னம்மா நீ இன்னும் கிளம்பலையா? இல்லம்மா, நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு முடிவாயிருச்சு. இனியும் இங்க இருந்து என்ன பண்ண போறான்னு கேக்குறேன். ஓ, எங்க கூட சேர்ந்து ஊருக்கு வரலான் இருக்கியா? இது எங்க ஊருமா, எங்களுக்கு இங்க 1000 வேலை இருக்கும். ஒரு வாரம் வெக்கேஷன் மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கூட வருவோம்.
உங்களுக்கு இங்க வேலை இல்ல. இனி நீங்க யாரோ நாங்க யாரோ தானே. சுந்தரி, ஊருக்கு போன கையோட யூஎஸ்லயே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து பிரீத்திக்கு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடுமா. இந்த சம்பந்தம் அமையலையேன்னு வெக்ஸாயி உன் பொண்ணு தப்பா எதுவும் முடிவு எடுத்துற போறா. சீக்கிரம் ஊருக்கு கிளம்புங்க. இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. இத்தனை நாளா பிரீத்தி சஞ்சய் தான் மாப்பிள்ளான்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இனி அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ வேற வாழ்க்கைய பாக்குறதுன்னு அவளுக்கு நல்லது. அதான் நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க ஆண்டி, நானே எவ்வளவு ஹர்ட் ஆகி இருக்கேன். அங்கிள் மேலும் என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. பிரீத்தி, அழாத. சுந்தரி, பிரீத்தியை கூட்டிட்டு போ. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வேதா. அதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். இடையில அண்ணன் தான். நான் வரேன், நீங்க போங்க. ஏன் இப்படி பண்றீங்க? யார்கிட்ட எப்போ என்ன பேசணும்னு தெரியாதா உங்களுக்கு? ஏய், நான் தப்பா எதுவும் சொல்லலையே. ஜோசியர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அவரு சொன்னதுல 2 விஷயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுல இருந்தே பிரீத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுல தெய்வத்துக்கு விருப்பம் இல்ல, நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? இனி இந்த கல்யாணம் நடக்காது. பாவம் பிரீத்தி, அவ அனாவசியமா ஆசைய வளர்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே. அதான் நான் செஞ்சேன். இன்னும் ஒரு உத்தரவு இருக்கு. அத பார்க்காம என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. என்ன பேசுற நீ? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். 3வது உத்தரவும் தப்பா வந்துட்டா நானே பிரீத்தி கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நீங்க இதுல தலையிட வேண்டாம். ரொம்ப நல்லது. ஆனா அதுவும் நெகட்டிவா தான் வரும். வேதா, என்னக்கா? என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலையா வேதா? குழப்பமா இருக்கா? ஆமாக்கா, கோயிலுக்கு வந்தா குழப்பம் தீரும், தெளிவா ஒரு முடிவெடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அது இன்னும் அதிகமாயிடுச்சு. நான் நினைக்காத விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம நினைச்சதை மட்டும் சாமி சொல்லணும்னு இல்லையே வேதா. அது புரியுதுக்கா. ஆனா மனசால அதை ஏத்துக்க முடியல. அவர் வேற இந்த கல்யாணம் நின்னா போதுன்னு பேசிட்டு இருக்காருக்கா. ஏற்கனவே நம்ம பொண்ணு கல்யாண விஷயத்துல இப்படி அவசரப்பட்டதுனால தான் வாழ்க்கையே தப்பாயிடுச்சு. அதே மாதிரி சஞ்சய் வாழ்க்கையும் போயிடக்கூடாது வேதா. அதுக்கு பயந்து தானக்கா இங்க வந்தோம். ஒரு விஷயம்தான் வேதா, சாமியோட சம்மதம் கிடைக்கலனா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கல்யாணத்தை நிறுத்திரு. நமக்கு இந்த சம்மந்தம் வேண்டாம். ஆண்டி, வா பிரீத்தி. அவரு உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரா? அங்கிள் அப்படி பேசுறது ஒன்றும் புதுசு இல்ல ஆண்டி, எனக்கு பழகிடுச்சு. உங்களோட மருமகள் ஆகிறது தான் என்னோட கனவே. அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யற மைண்ட் செட்ல தான் நான் இங்க வந்தேன். ஆனா என்னால தீச்சட்டியோட சூடு தாங்க முடியல. அதனால அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. உன் நிலைமை எனக்கு புரியுது. அந்த விஷயத்துல உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அதே மாதிரி சாமியாடி மாலை எடுத்து போடுற விஷயமும் தப்பாயிடுச்சு. அந்த விஷயம்தான் எனக்கும் ரொம்ப யோசனையாவே இருக்கு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? உன்னால உன் வீட்டு வேலைக்காரிய மருமகளாக்கிக்க முடியுமா? ஏன் இப்படி பேசுற சுந்தரி? நீ குழப்பமா இருக்குன்னு சொல்றதுக்கு அதுதான் வேதார்த்தம். ஏன்னா நடந்த 2 விஷயத்திலயுமே அந்த வாணி சம்பந்தப்பட்டிருக்கா. அதுக்காக
வாணியை தான் உன் தெய்வ அடையாளம் காட்டியிருக்குன்னு எடுத்துக்க முடியுமா? அப்படியெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. இது எல்லாமே உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அண்ணன் பண்ண வேலை. கடைசியா ஜோசியர் பூ போட்டு பார்க்க சொன்னார்ல, அதுல என்ன வருதுன்னு பாப்போம். அதத்தான் நானும் நம்பிட்டு இருக்கேன். ஏன் ஆண்டி, ஒருவேளை அதுவும் தப்பா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என் பையன் வாழ்க்கையில கடவுளை மீறி நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்கவே மாட்டேன். சாமி சொல்ற முடிவுதான் என்னோட முடிவு. நாம நினைக்கிறதையே சாமி சொல்லணும்னு நம்புவோம். அதை தவிர நமக்கு வேற வழி இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வித்யாதாமா. அவ ஒழியாத வரைக்கும் நான் இந்த போட்டியில ஜெயிக்க முடியாது. நீ கவலைப்படாத, அடுத்த விஷயம் உனக்கு சாதகமா தான் இருக்கும். சாமி கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவதா ஜோசியரு சாமிக்கு முன்னாடி பூ கட்டி போட்டு உத்தரவு கேட்க சொன்னாரு. அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. எல்லாம் ரெடியா இருக்குமா? ரோஜா பூ இதழ் வந்தா தெய்வம் சம்மதம் சொல்லிட்டதாவும், அதே சாமந்தி வந்தா சம்மந்தம் வேண்டான்னு சொன்னதாவும் முடிவு பண்ணிக்கிறீங்களா? சரி. பூசாரி, அந்த பூத்தட்டை கொண்டு வாங்க. தாயே, நீதான் இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்ன. அதை புரிஞ்சிக்காம உனக்கு மறுபடியும் சோதனை வைக்கிறாங்க. இதுலயே நீ எது சரிங்கிறத சொல்லிடணுமா? என் பையனோட வாழ்க்கைய நீதான் காப்பாற்றணும். சாமந்தி தான் வரணும். நீ தான் என்ன இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாற்றணும். என்னை கைவிட்டுறாத. என் அம்மா கூட நான் பிரச்சனை பண்ணாமலேயே பிரீத்தி என்னை விட்டு போயிடணும். அம்மா, உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. சஞ்சய்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இனியும் பிரீத்தி கூட கல்யாணம் ஏற்பாடு நடக்கக்கூடாது. உன் சன்னிதானத்தோட பிரீத்திக்கும் எங்க குடும்பத்துக்கும் இருக்கிற உறவு முறிஞ்சிடணும். அம்மா தாயே, நீதான் என் அண்ணன் வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தணும். நீ என்ன முடிவு சொன்னாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். பாப்பா, இங்க வாமா. இத நல்லா குலுக்கி போட்டு அதுல இருந்து ஒரு பொட்டலத்தை எடு பாப்போம்.